அவங்க சண்டையை போட்டு இந்த மாதிரி இதெல்லாம் அனலின்ற பேருக்கு ஏற்ற அனல் தெரிக்க நல்லா சண்டை போடுறாங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. எப்படி எனக்கு சீன் வேணான்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. படம் 2 மணி நேரம் தான் போயின்னு. அது கண்டெய்னரில் நிறைய இதெல்லாம் காமிக்கிறாங்களே. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கண்டெய்னர் காட்சி படங்களை பார்த்துருக்கேன். இதில் அதிகமாக இருக்குது. ஹார்பரில் நிறையாவே எடுத்திருக்காங்க. ஒரே நாள் கதை, அது பார்த்தாலே தெரியுது. ஒரு இரவோட முடிஞ்சு காலையில் விடிஞ்சு அதோட முடிச்சிடுறாங்க படம். படத்தை பொறுத்தவரை நல்லா இருக்குது, பார்க்கலாம் எல்லாருமே. அதுவும் குடும்ப பாங்கான படம். யாருமே எந்த சீன் நல்லா இல்லாமல் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது படம். பெரியவங்களாம் சின்னவங்க வரைக்கும் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் மூவி. இந்த சேனலில் பார்க்குற ரசிகர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனலி படத்துடைய கோ டைரக்டர். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் படம் வந்து தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து ஒரு 300 பேர் இப்போ வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. பார்த்தவங்களில் நிறைய பேர் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன குறைகள் படத்தில் இருக்கும். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சிஜி தான் மெயின் ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ சிஜி வந்து எங்களுக்கு வந்து டைம் கொடுக்காத ஒரே ஒரு காரணத்தினால சிஜி சரியான டைமிங்கில் பண்ண முடியாத அவர் வந்து அர்ஜென்ட்டில் பண்ணி கொடுத்துட்டாரு. மற்றபடி கதையாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் சக்தி சார் மிக அருமையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. சக்தி சார் மட்டும் இல்லை, அபிஷேக் சார், அந்த கபீர் கான், அப்புறம் இனியா மேடம், குமரவேல் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஆக்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் அவருடைய ஒர்க்கை வந்து மிக அருமையாக கதைக்கு தேவையான அளவுக்கு மியூசிக் போட்டு அவர் கதையை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ஆர்ஆர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். எடிட்ரு ஃபஸ்ட்டு படம் இந்த படம் அனலி படம். ஸோ எடிட்ரு தீபன் ஜெகன் வந்து இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு நேம் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவு படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி அப்படின்றது, ஒரு ரவுடிசம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு டீமை வந்து போலீஸ் எப்படி அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து போலீஸை மையமாக வச்சு தான் அந்த கதை ட்ராவல் ஆகும். போலீஸை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மிக ஒரு நல்ல ஒரு கமிஷனரை வந்து நல்ல ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அவர் இந்த கதையில் வந்து அவர் தான் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் வந்து ஹீரோ மாதிரி இருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் கமிஷனர் இருந்தால் அவங்க சட்டத்தை எப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்றது ரொம்ப அருமையாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் நீங்கள் வந்து இதை பார்க்குற நீங்கள் எல்லாருமே அனலி படம் தேட்டரில் நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ. வணக்கம், நான் அனலி திரைப்படத்துடைய டைரக்டர் தினேஷ் ஜி நான் பேசுகிறேன். ஸோ இது என்னுடைய முதல் திரைப்படம். என்னுடைய ப்ரொடியூசர் சிந்தியா லூட் மேடம்க்கு ரொம்ப நன்றி. என்னுடைய பணியாற்றிய டெக்னீஷியன்ஸ், ஒளிப்பதிவாளர் ராமலிங்கம், கலை இயக்குனர் தாமு, மியூசிக் டைரக்டர் தீபன் அண்ட் எடிட்டர், முக்கியமாக எடிட்டர் ஜெகன் சக்கரவர்த்தி, எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் சக்தி வாசுதேவன் சார், சிந்தியா மேம், அப்புறம் நம்ம இளங்கோன் குமரல் சார், ஜென்சன் திவாகர், இனியா மேம், அபிஷேக். ஸோ இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் நம்ம படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் மூவி கொடுத்துருக்கேன், என்னோடய முதல் திரைப்படம். ஸோ உங்களுடைய ஆதரவு தேவை. நீங்கள் எல்லாம் தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள், பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, மக்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.